எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலைமண நேராகி உங்களை நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2157வது காலைமண நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற பொதுமக்கள், இயேசுவை அறியாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவாராக. ஆமேன். சோத்திரம். இந்த 2157வது காலைமண நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லுகிறேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அல்லது செய்வேன். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த காலைமண செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரைக்கும் பெரிய காரியங்கள் செய்யாட்டாலும் இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். உன் குடும்பத்திற்கு, உன்னுடைய எல்லா பிரயாசத்திற்கும் நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்கிற உடன் ஊழியர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் ஊழியத்திலே பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன். ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் அல்ல 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டு பார்த்திருக்கீங்க, இதுவரைக்கும் எவ்வளவு போராடி பார்த்திருக்கீங்க. இன்னும் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் ஒரு வேலையில ஒரு பெருக்க இல்லை, இன்னும் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி கலங்குகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அதாவது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த செய்தியை கவனமாய் கேட்கும் போது ஆண்டவர் இயேசு உங்க குடும்பத்தில, உங்க தொழில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த வசனத்தில் முதல் வாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். உங்களுடைய சாதுரியத்தையோ உங்களுடைய பலத்தையோ உங்களை இதயத்துடைய நம்பிக்கையோ அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் செய்வார் என்பது உண்மை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் படகுல ஏறி அக்கறைக்கு போனார்கள். போகும்போது ஆண்டவர் படகின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று, அங்கே அலைகள் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த 12 பேருக்கும் கடல் அனுபவம் உள்ள ஆட்கள். இந்த 12 பேரும் அந்த கடலில எப்படி கடல்ல படகை செலுத்திருந்தது நன்றாக தெரியும், அவ்வளவு சாதுரியவான்கள். ஆனாலும் பார்க்கும்போது அந்த கடலின் இரைச்சல் அதிக வேகமாக படையெடுத்தது. படகு உங்கத்தக்கதாக தண்ணீரை அள்ளி வைத்தது. எவ்வளவோ போராடி பார்த்தார்கள், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார்கள், தங்களுடைய மாம்ச பலத்தில போராடி பார்த்தார்கள், தங்களுடைய படிப்பு காரியத்தில் போராடி பார்த்தார்கள்.
தன்னுடைய பொருளாதாரத்துக்கு போராடி பார்த்தார்கள். அங்கே ஒன்று செய்ய முடியல. மாறாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உடனேயே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த காலமன்னா செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு நாள் காலமன்னா செய்தியை பார்த்துட்டு தான் வரீங்க. ஆனா ஒரு அற்புதம் இல்ல, ஒரு அதிசயம் இல்ல. நீங்க விரும்புகிற நல்ல காரியம் இன்னும் நடக்கல அப்படின்னா நீங்க யாரை கூப்பிடல? இயேசுவை நோக்கி கூப்பிடல. இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய அற்புதங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்வார். உங்க ஊழியத்திலே சபையிலே ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க தொழில, உங்க வியாபாரத்தில், உங்க பிசினஸ்ல, நீங்க கையிட்டு அனைத்து வேலைகளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்து உங்க தலையை நிமிரச் செய்வார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை விட்டுட்டு நீங்கள் உங்க படிப்பையோ உங்களுடைய சாதுரியத்தையோ அல்லது உங்களது பலத்தையோ நீங்க நம்பினீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 12 சீசர்களும் தங்களுடைய மாம்சத்தில் போராடி பார்த்தார்கள். தனக்கு இருக்க செல்வாக்கை வைத்து, அந்தஸ்தை வைத்து, பலவிதமான காரியத்தை வைத்து நம்ம சாதிச்சிடலாம், நம்ம முன்னேறிடலாம், நம்ம இருக்கிற கோல் போட்டுடலாம் அப்படி சொல்லி தங்கள் பிரயாசத்தை பயன்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை. கடைசியாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசு ஒருத்தர் தாங்க நமக்கு அற்புதம் செய்ய முடியும். வேற எந்த மனிதனும் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் உங்களை என்னையும் வாழ வைக்க முடியும். இயேசு ஒருவர் தான் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியும். இயேசு ஒருவர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்க முடியும். இயேசு ஒருவர் தான் ஆண்டவர் குடும்பத்தில் நன்மையானதை செய்ய முடியும். உங்க ஊழியத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து கர்த்தர் ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் சபைக்குள்ளே கொண்டு வருவார். உங்க சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவர் அநேக வாசல்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. அவர் நமக்கு நன்மை செய்யாமல் வேற யாருக்கும் செய்ய மாட்டார். ஆகையினால நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். நானும் நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபமோமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உம் கரத்தையே நோக்கிடுவே